ஹலோ விவர், எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் மாறி மாறி வருது, உடம்பு பார்த்துக்கோங்க. இட்ஸ் கரியர்ஸ் கைடன்ஸ் பை ஜிகே. ஸோ இந்த வீடியோ மீண்டும் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான ஒரு புதிய வீடியோ. இதில் ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் இருக்கிற மாணவர்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தமான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு கம்பெனியை பற்றி தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ முழுசாக பார்த்த பிறகு இது உங்களுக்கு பயன் இருக்கும் நம்புனீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது பயன் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் மத்தியில் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு இது யூஸாக இருந்ததுன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணது ஒருத்தருடைய வேலை வாய்ப்புக்கு பயன் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அதே மாதிரி வழக்கமாக சொல்ல விஷயம் தான், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களையுமே தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோரல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற கம்பெனியில் இருக்கிற ஒன் ஆஃப் த கம்பெனி. இதில் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்கள் இருக்கக்கூடிய மிஸ்டர் சிவராமன் மற்றும் யக்னவேல் இவங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா எப்போ இன்டர்வியூ போகணும், இல்லை எங்கே இன்டர்வியூ போகணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்கள்ட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஈரோடைய அவுட்ஸ்கர்ட்ஸ், ஈரோடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பற்றின ஒரு சின்ன வீடியோ பாருங்கள். ஸோ ஜிஜே வயர், கோரல் காயில்ஸ், கோரல் என்ஜினியரிங் ஒர்க், கோரல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த 4 கம்பெனிஸை நம்ம கொடுத்தோம். ஜிஜே வயர்ஸை பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் வயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேற கோரல் காயில்ஸை பார்த்தீங்கன்னா கோரல் காயில் அண்ட் பார்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கோரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸில் விண்ட் எனர்ஜிக்கு தேவையான காயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸில் ஜென்ரேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு கிளிம்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த கம்பெனியுடைய அமைவிடம். ஸோ லொக்கேஷன் இதுதான். இதில் தான் உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது ஈரோடைய ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ், ஈரோடு மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் இருக்குது. ஓகேங்களா? இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40 ஆண்டுகளை கடந்து நடந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல கம்பெனி. ஸோ 1979 ஆரம்பித்து இன்றைக்கி மோர் தென் 40 இயர்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸை உருவாக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுனால இந்த கம்பெனி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லபடியாக வச்சுட்டு இருக்கனால இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வளர்ந்து நல்லபடியாக வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா என்னென்ன பண்ணுறாங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கோரல் ரீவைண்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி அண்ட் கோரல் காயில்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனியில் உங்களுக்கு இந்த காயில்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஜிஜே வயர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சுலேட்டட் வயர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கோரல் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜிக்கு தேவையானது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேற கோரல் மேனுஃபேக்சரிங் ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் கரண்ட்லி என்ன பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுலேயும் குறிப்பாக மெக்கானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த 3 பிரான்ச்சஸை படித்த மாணவர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது யாருக்குன்னு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020க்கு பிறகு பாஸ் பண்ணவங்க யாராக இருந்தாலும் சரி, அதாவது ஏப்ரல் 2020, ஏப்ரல் 2021, 2022, 2023 மற்றும் இந்த ஆண்டு 2024 இந்த 5 பேட்ச் முடித்த மாணவர்கள் யாராக இருந்தாலும், அது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் சரி, டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக மோட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மேற்கொண்டு என்ன பண்ணுங்கிறது அந்த கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வேலை இல்லை வேலை இல்லைன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அரியர் வச்சு பாஸ் பண்ணினாங்க. 2020 சார் நான் 2020 பாஸ் பண்ணிட்டு அரியர் வச்சு 2021 தான் பாஸ் பண்ணியிருக்கேன். 2021 முடிக்க வேண்டியது அரியர் வச்சு 2022 தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் ஏப்ரல் 21 24 எப்போ பாஸ் பண்ணதான் சரி, வித் அரியர் ஆர் வித்தவுட் அரியர் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 2024 வரைக்கும் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போய் ஜாபுக்கு சேர்ந்துக்கலாம். அதே மாதிரி வேலை இல்லைன்னு உட்காந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. முதல்ல போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணதன் மூலமாக உங்கள் பொட்டன்ஷியல் உங்களுக்கு என்னன்னு தெரியும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மார்க்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்ச பிறகு தொடர்ந்து இதிலே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம்.
உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி, இல்லைன்னா நீங்கள் இது சம்மந்தமான இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ண பிறகு இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீல்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜாப் அப்ளை பண்ணி வேலைக்கு போகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷர்ஸாக 4 வருஷம் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இது எவ்வளோ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால் ஜாப் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஜாப் இல்லைன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் இது ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக எடுத்து ஜாயின் பண்ணுங்க. முதல்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. சும்மா வீட்டில் உட்காந்து ரிஸ்க் எடுத்துருக்காதீங்க. எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இவங்க வேற என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈரோடுலேருந்து ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணுறாங்க. அதே மாதிரி கம்பெனியில் சப்சிடிஸ், அதாவது குறைந்த விலையில் உங்களுக்கு உணவு வழங்குறாங்க. இது ரெண்டுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ சேலம், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சங்ககிரி, பவானி, குமாரபாளையம், ஈவன் கோயம்புத்தூர், இந்த மாதிரி இந்த ஏரியாக்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இது அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ் பண்ணிக்கோங்க. பட் பிற மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால், பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு நான் சென்னையில் இருக்கேன், நான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறேன், நான் இதில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன், இல்லை இந்த பக்கம் திருச்சியில் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து தங்கத்துக்கு ஏதாவது வசதி பண்ணி கொடுங்கன்னா அவங்களே ஏதாவது உங்களுக்கு ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான நீங்கள் மினிமம் பேமெண்ட் ஃபீஸ் நீங்கள் இப்போ பே பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஊருன்னு பார்க்காதீங்க, டிஸ்டன்ஸை பற்றி பார்க்காதீங்க. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு ஹம்பிள் அட்வைஸாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அகாடமிஷனாக சொல்கிறேன். எங்கள் அனுபவத்தை நாங்கள் பார்த்த பல விஷயங்களை பற்றி தான் சொல்கிறோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கரியன் கைடன்ஸ் பை ஜிகே. ஸோ சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு யூஸ் இருந்தால் சந்தோஷம். யூஸ் ஆகலைன்னா யாருக்கு பயன் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையுமே இந்த வீடியோ பார்த்த பிறகு லைக் போட சொல்லுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை விரைவில் சந்திப்போம். அதோட விடைபெறுவது இஸ் கரியன் கைடன்ஸ் பை ஜிகே. விஷ் ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். தேங்க்யூ.